சிவா திருச்சிற்றம்பலம். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும் வெள்ளி கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகள் அப்பம் முப்பழம் அமுது செய்தருடைய தொப்பை அப்பனை தொழவினை அருமே. இடையராய் பேரன்பும் மழைவாரும் இணைவிழியும் உழவாரத்தின் படையராய் திருக்கரமும் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையராய் பெருந்துறவும் வாகீச பெருந்தகன் ஞானப்பாடல் சிவவேட பொலிவழகம் துதித்து வாழ்வோம். ஐயன்பர்களே, இந்த மாதம் இன்று ஒரு சிறப்பான நாள். இன்று சிவன் ராத்திரி. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாருங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் அவனைச் சடமுடி தாமரையானே. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. இன்று சிவன் ராத்திரி. நதிகளில் சிறந்தது கங்கை, மலர்களில் சிறந்தது தாமரை, மலைகளில் சிறந்தது பர்வதராஜா, மரங்களில் சிறந்தது கற்பகம், பசுக்களில் சிறந்தது காமதேனு, ஆனைகளில் சிறந்தது ஐராவதம், தேவர்களில் சிறந்தவர் திருமால். இப்படி நம்ம அடுக்கி கொண்டே போகலாம். ஆனால் சிவன் ராத்திரி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல சிவன் பஞ்சபூத வடிவமாக உள்ளான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த அஞ்சு நம்ம உடம்புல இருக்குது. உரம், அடி, மேதினியில் அப்பாலாம். முழங்கால கீழே மண்ணு, முழங்கால மேல இடுப்பளவுக்கு நீர், இடுப்புக்கு மேல மார்பு வரைக்கும் நெருப்பு, மார்புக்கு மேல கழுத்து வரைக்கும் காத்து, கழுத்துக்கு மேல ஆகாயம். ஐந்தின் பெருமையே அகலிடமாவது, ஐந்தின் பெருமையே அறவோன் வழக்கம், ஐந்தின் வகை செயற்பாளர் அறிதேன். பிரம்மதேவனுக்கும் திருமாலுக்கும் ஒரு கர்வம் இருக்கு. நீ தான் பெரியவன், நான் தான் பெரியவன். இதை அடக்குவதற்காக இன்றைய தினத்தில் இரவு 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் திருவண்ணாமலையில தன்னுடைய சுயரூபத்தை காட்டினார் இறைவன். அடிமுடி காண்பாரயன்பால் இருவர் படிகண்டில பார்மிதை கூடி, படிகண்டில அச்சுதன் சொல்ல முடி கண்டேன் என்று அயன் பொய் முடித்தான், பொய் சொல்லிட்டாராம். அதுக்கு சாட்சி யாருன்னா, இறைவனுடைய தலையில் வந்திருக்க தாமரப்பூ. அந்த பூவுக்கு கழுத விட்டிய மாதிரி. அப்படி இருக்கும் பொழுது அந்த மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து பூமியை நோண்டிகிட்டே போய் இந்த திருமுட்டம்னு இருக்கு விருதாசலம் தாலுக்காவில், அதுல முட்டி எழுந்தார். அதான் ஸ்ரீமுஷ்ணம். அன்னவானத்துல உயர பறந்தார் திருமால். முடிய பார்க்க முடியல, ஆனா முடிய பார்த்தோன்னு போய் சொல்லிட்டார். அதெல்லாம் ஒரு கோவில் இல்லை. இறைவன் இறைவனை நம்ம தொடரணும்னா அன்புரு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேத நோங்கிரும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவேனார் ஞான சம்பந்தர். அப்பரடிகள் நற்றுணையாவது நமச்சிவாயம், நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நானவின்று ஏற்றுவே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுவேனார். ஒரு ரிஷி ஒரு மரத்துக்கிட்ட உட்காந்து ஜபம் பண்றார். ஜபம்னா தவம். தவத்துக்கு தூக்கம்னு ஒரு பேரு. தூங்கி கண்டார் சிவலோகம் தம் உள்ளே,
தூங்கிக் கண்டார் சிவபோகம் தம்முள்ளே, தூங்கிக் கண்டார் சிவபரம் தம்முள்ளே. இந்த தூங்கிக் கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே வர்ணிக்க முடியாது. நீங்க எண்ணாயிரம் ஆண்டு யோகம் இருந்தாலும் இந்த கண்ணார் அமுதினை கண்டறிவார் இல்லை. உள்நாடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் இறைவன் நம்ம உடம்புல கண்ணாடி மாதிரி கலந்திருக்கிறார். அதான் உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிராணத்து வாய் கோபுரவாசல், தெள்ளம் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணிவனுக்கிறார். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிகிறார். அன்பும் சிவமும் இரண்டு என்பதை யாரும் அறியல. அன்பும் சிவமும் இரண்டும் அறிந்த பின் அன்பே சிவமாய் இருந்தார். அந்த அன்புல அடிப்படையில ஒரு ரிஷி ஜபம் பண்றார். ஒரு ஆள் பசுமாட்டை தோட்டத்தில் ஓடுறான். இந்த ரிஷி ஜபம் பண்ற இடத்துல போய், ஐயா இப்படியே ஒரு பசு போயிச்சான்னு கேட்டார். அந்த ஆளு நிச்சயில ஒழுங்கா செய்யலாம், கையை கட்டினார். கையை கட்டினது அவங்க போய் பசு பார்த்து அப்படி வேலை. அந்த ரிஷி ஸ்ரீபுரம் போறார். செல்லு பாண்டுரங்கனை சேவி போறார். இறைவன் நம்ம இறைந்து வாழ்ந்து வானின்று இழிக்கிலியன், மாகடல் பொங்கிலியன், கானின்ற செந்தி மேகிலியன், பொன்னார் மேனியலே புலித்தோலை அரைக்கிறது, மின்னால் செஞ்சடை மேல் விழுந்தவனே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லாரும் இன்னும் யாரை நினைக்கன்னு சொல்லிட்டார். மாணிக்கவாசர் என்ன சொன்னார்னா, அம்மையே அப்பா உற்பிலாமணியே, அன்பினில் விளைந்தாரமுதே, பொய்மையை துரைக்கு பொழுதனை விருத்தும் புழுத்தலை புலையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்து செல்வமே சிவபெருமானேங்கிறார். அந்த ரிஷி பண்டரிபுரம் போறார். போகும்பொழுது பழைய காலத்துல ரயில் ரோடு வசதி எதுவும் கிடையாது, நடந்துதான் போறாரு. ஒரு வீட்டு திண்ணையில போய் படுத்தார். அதுல கணவனும் மனைவி இருக்காங்க. அந்த மனைவி ஏஞ்சி வந்து இவரை பார்த்தாங்க. இவர் ரிஷி ஜம்ப் பண்றதை பார்த்துட்டு, ஐயா உங்களை நான் விரும்புறேன். அம்மா விரும்புறது தப்புன்னு அந்த ரிஷி சொல்லலாம். அவர் என்ன சொன்னார்னா, வீட்டுக்காரன் இருக்கிறது நீ வீட்டுக்காரன் இருக்கும்போது நீ விரும்புறது தப்புன்னாரு. உடனே உள்ளார போய் ஒரு அருவமனை எடுத்து வீட்டுக்காரனை வெட்டிட்டான். ஐயா அங்க வீட்டுக்காரனை வெட்டிவிட்டான், இப்ப என்ன சொல்றீங்க? அந்த ரிஷி என்னடா வம்பா போயிடுச்சுன்னு நழுவ ஆரம்பிச்சுட்டாரு. உடனே என் வீட்டுக்காரனை வெட்டிவிட்டு இந்த ரிஷி ஓடுறான்னு சொல்ல, ஊருகாரமாக சேர்ந்து அவனை கட்டி வச்சு கையை நெருங்கிட்டாங்க. கையை நறுக்கியும் பண்டரிபுரம் போறத நிற்கல. பண்டரிபுரம் போறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது பண்டரிநாதர் பூரண கும்பம் வச்சு எதிர்கொண்டு இவர் அழைக்கிறார். பண்டரிநாதா, உன்னை கும்பிட கூட எனக்கு கையில்லாத ஆக்கிட்டிய, நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டேன். அதுக்கு பண்டரிநாதர் சொன்னார், போற பிறவியில நீ ஒரு குளத்தங்கரையில் ஜபம் பண்ணும் பொழுது ஒரு ஆள் ஒரு பசுமாட்டை தோண்டிட்டு வந்தான். அந்த பசுமாடியை கண்டாண்டது இப்படி கையை காட்டின. நீ கையை காட்டின குற்றத்துக்கு உன் கை நறுக்கப்பட்டது. அந்த பசு பெண்ணா மாறி அந்த பசு பெண்ணா மாறி தன்னுடைய கணவனை வெட்டிட்டான். ஆகையினால ஒரு பிறவியில செய்யக்கூடிய தவறுகள் அடுத்தடுத்த பிறவிதோறும் தொடர்ந்து வரும். அதான் ஒவ்வொரு பிறவிலும் நம்ம நன்மையே செய்யும். அதுக்கு ஒரு பரிபாலனம் உண்டு. ஒரு பிராமணன் ஒருத்தர் சந்தையில் போய் சாமான் வாங்கிட்டு வந்தார். வரும்பொழுது ஒரு புலி அவரை பிறந்து இவரோட மரத்துல பதுங்கினார். அந்த புலி இவரையும் அந்த மரத்தை அப்படி சேர்த்து பிடிச்சிருச்சு. ரெண்டு பேரும் சொல்லிட்டு வராங்க, ஒன்றும் முடியல. அந்த நேரத்துல ஒரு மிலிட்டரி மேன் துப்பாக்கியோட வரார். தம்பி, இந்த புலியை கொஞ்சம் துப்பாக்கியில சுட்டா தேவைன்னாரு. அவனெல்லாம் கருணையாளர், வாங்க, புலிக்கும் வாழக்கூடிய எண்ணம் இருக்கும்.
அதை சொல்றது அவளுக்கு நல்லது இல்லைங்கிறார். இல்லை தம்பி இல்லை தம்பி சொல்றாரு. உடனே நான் யூரின் போட்டு வரணும், எனக்கு கொஞ்சம் மாற்றி விடனாரு. அந்த அந்த வீரர் போய் அந்த கையை பிடிச்சிக்கிட்டு இவரை விட்டாங்க. இவர் போய் யூரின்லாம் போயிட்டு வந்து பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. உடனே பழையபடி இவர் அந்த புலியை கையை பிடிச்சிட்டு மரத்தில் கிட்டு வர்றாரு. அந்த வீரர்கிட்ட சொன்னது, அவன் துப்பாக்கியால புலியை சுட்டுட்டான். இவங்க 2 பேரும் சுழிச்சுமா அவங்க வீட்டுக்கு போறாங்க. அதாவது தான் மூடர்களுடைய உறவு முடிவை தரும். திலமத்தினையே சிவஞானிக்கு ஈந்தால் பலம், புத்தி, சித்தி, பரபோகம் தரும். நிலம் அத்தனை பொன்னை மூடருக்கு ஈந்தால் பலமற்றே பரபோகம் குன்றுமே அப்படின்னு திருமூலர் அழகா சொல்றாரு. அதனால இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்குதோ அத்தனை கோயில் உள்ள இறைவனும் அர்த்தஜாம பூஜைக்கு சிதம்பரம் வர்றதாக ஒரு வரலாறு. இறைவன் பஞ்சபூத வடிவமா இருக்கிறார். ஒவ்வொரு போதும் ஒவ்வொரு கோயில். இப்படி இந்த சிவன் ராத்திரி ஒரு சிறப்பானது. இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு திருவாசகத்தை முற்றோதல் பண்ணுது. தேனூறு வாசகங்கள் அருநூறும் திருக்கோவை நானூறும் அமுதூர மொழிந்தருளும் நாயகனை வானூரும் கங்கை நேயர் மாணிக்க வாசகனை யான் ஊறுபடாத வகை இருபோதும் இறங்குவனே. மாலையும் மாலையும் அந்த திருவாசகத்தை நாம் ஓதணும். ஓதினால் வாழ்வில் உயர்வு பெறலாம். இறைவன் எல்லா உயிருக்கும் அருள் புரிவார். மனிதனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் அவர் அருள் புரிவார். திரௌபதிக்கு நம்மளை விட பகவான்கிட்ட பக்தி இல்லைன்னு ஒரு செருக்கு. இந்த செருக்கு அழிக்கிறதுக்கே அவர் வரார். துரியோதனத்தை போய் 5 கூடாது கொடுக்கடாம போயிட்டு கூடாதுன்னு சொல்றார். அவன் ஊசி குத்தி இடலாங்கிறான் சொல்றது வரார். வரும் பொழுது இந்த துரோபத அண்ணா கமல கண்ணா வேதங்கள் கூட காணாத பாதங்களோடு வந்திருக்கிற வெந்நீர் வைக்கட்டுவான்னு கேட்டார். வெந்நீர் வைத்த காலையில மூட்டின அடுப்பு பொழுதிக்கும் தண்ணி கொதிக்கவே இல்லை. துரோபதையினா இதுல அவதரிச்ச பொண்ணா, நீடாலும் எக்கினிலே நீ ஒரு பெண் பிறந்தாய், யாகத்தில் வளர்ந்த பெண். உடனே என்னடா தண்ணி கொதிக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு, அண்ணா தண்ணி கொதிக்கலன்னா என்னன்னு கேக்குறாங்க. தண்ணியை கீழே ஊத்தமான்னு. கீழே ஊத்துனா அது ஒரு தவுக்களை இங்க சூடேற 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 இறைவனுடைய நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்ததாம். அந்த தண்ணி ரொம்ப கூலா மாறி போச்சு. அதனால இறைவனை இல்லாத எந்த ஒரு காரியமும் நடக்காது. இறைவனை வேண்டிதான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செயல்படுத்தணும். இப்படி இந்த சிவன் ராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையில அன்பால இருந்தாங்க. அதான் திருவண்ணாமலை. அதான் வள்ளலார் அன்பெனும் குடியுள் அகப்படும் மலையே, அது திருவண்ணாமலை. அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் கடத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்புருவாம் பரசுவேங்கிறார். அதனால இறைவனை வழிபடுறதுக்கு நமக்கு அன்பு ரொம்ப தேவை. அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவில்லாத. அன்பும் சிவமும் 2 என்பது யாரும் அறியல. அன்பும் சிவமும் 2 யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் இறைவன். அதனால்தான் வள்ளலார் இந்த அன்பை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கார். அடுத்து
இந்த 63 நாயன்மார்களும் 9 தொகையடியார்களும் அவருடைய வரலாற்றை சேக்கிழார் சொன்னார். தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணகரை உலகறிக விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றினார். அந்த இவர் ஒரு ஆள் இல்லைன்னா, சேக்கிழார் இல்லைன்னா நமக்கு பெரிய புராணமே கிடைக்காது. பெரிய புராணத்துக்கு தொண்டர் புராணம் உலகம் எதால இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மண் உருண்டதான் பூமி. இந்த பூமி எதால இருக்குது? தனக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு தொண்டன் வரைக்கும் இந்த உலகம். அந்த தொண்டனுக்கு 6 குணமா. அமிழ்தமே கிடைச்சாலும் மட்டும் தனித்து உண்ண மாட்டாங்க. யார் மீது வெறுப்பு இருக்காது, விருப்பம் இருக்காது. புகழ் வருவனா உயிரே கொடுப்பான், வழி வருவனா உலகத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டான், முயற்சியில அயற்சி இருக்காது. இப்படி 6 குணங்கள் அமையப்பெற்ற ஒரு தொண்டன் இருக்கும் வரை இந்த உலகம் அழியாது இருக்கும் அப்படின்னு கடலுள் மாய்ந்த புலவர் இளவெழுதி சொன்னார். சிதம்பரத்துல அந்த இளமையாக்கியார் கோயில்ல ஒரு குளம், அங்க ஒரு குயவர் அவர் அடியார்களுக்கு திருவோடு செய்யணும். ஒரு நாள் அவர் கோவிலுக்கு போயிட்டு வந்தார். கோவிலுக்கு பின்னால அவங்களுக்கு தேவ அடிகளான்னு பேரு. இப்ப அதை வேற விதம் மாத்திட்டாங்க. அங்க போய் மழை ஓரமா நிற்கிறார். அது ஒரு அம்மா அல்குல் பண்ணிட்டு ஏச்சு முடிஞ்சது, இவர் மேல போட்டு ஐயோ சாமியாராச்ச அப்படின்னு அழைச்சிட்டு போய் குளிப்பாட்டி அந்த மேக்கப் பவுடர்லாம் போட்டு இவர் அனுப்பிச்சாச்சு. இதேவனே ஒருத்தன் வழியை வந்தவன் பார்த்துட்டு, வீட்டுக்காரர் சாமியார் இருக்கிறியா, அவர் அங்கே தகாத இடத்துல விட்டு வர்றாருன்னு சொல்ல, அவர் வீட்டுக்கு வர்ற இந்த பவுடருக்கல்ல, இந்த பவுடரை சாட்சி. அந்த அம்மா, நீர் எம்மை தீண்டு வராயின் திருநீல கண்டவன் ஆணையிடும் அப்படிங்கிறார். உடனே அவரு, நம்ம இதுவரைக்கும் யாரையும் மனதால போன தீண்டதில்லை, நம்மளை பார்த்து இந்த அம்மா பண்மையில சொல்றான்ட்டு எல்லா அந்த அந்த அவனுடைய குடும்பத்துல எல்லாம் நடக்கும். ஆனா ஒருத்தர் தொட்டுக்க மாட்டாங்க. இது நமக்கெல்லாம் தெரியணும். எப்படி தெரியறது? உடனே இறைவன் அங்க போய் ஒரு மண்ணோட்டை விடுறாரு. அந்த மண்ணோடு மாயில மறைஞ்சு போச்சு. இவர் அந்தனே அந்த ஓடு வேணும்னாங்க. அவர் போய் தேடி பார்க்குறாரு, காணும். நான் ஒன்றும் தொடவே இல்லைங்க, நான் வச்ச இடத்துல காணுங்கிறாரு. நீ சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், உன் வீட்டுல புள்ள இருந்தா போட்டு சத்தியம் பண்ணினாப்ல. ஐயா எனக்கு புள்ளவே இல்லையா. சரி வீட்டுக்காரர் இருக்காங்கல்ல, அதை விட்டு சத்தியம் பண்ணு. நான் என் வீட்டுக்காரையும் தொட மாட்டேன். இவ்வளவு வேற வீட்டுக்காரையும் தொட மாட்டான். உடனே 2 பேரும் அந்த இளமையாக்கியார் கோவில்ல போய் பச்சை குச்சில நப்பு இருக்கும், காஞ்ச குச்சை பிடிச்சிக்கிட்டு அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி மூழ்கினாங்க. இருவரும் இளமையா போயிட்டார். இளமையாக்கியார். அப்ப அந்த மந்திரம் எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்யுது. இப்படி அந்த 63 அடியார்கள், 9 தொகையடியார்கள், இவர்கள் எல்லாம் வரலாற்று நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த இறைவனுடைய நாமத்தை சொல்லி அந்த அன்பின் மூலமாக இறைவனை அடைவதற்கு வேண்டிய வழி அத்தனையும் அறிவுறுத்திருக்காங்க. ஆகையினால எல்லாம் வல்ல இறைவனை நாம் இடைவிடாமல் நினைத்து அருள் புரிவன் கூறிக்கொண்டு இத்துடன் உரையை நிறைவு பெறுகின்றேன். வணக்கம்.